இன்றைய காலத்தை எடுத்துக்கொண்டால் அதிகமான திருமணங்கள் இந்த சொத்துக்காக வேண்டியும் அழகுக்காக வேண்டியும் குலப்பெருமைக்காக வேண்டியும் தான் நடக்கிறதை தவிர மார்க்கப்பட்டுள்ள பெண்களை தேடி திருமணம் முடிப்பது மிக 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 குறைந்து விட்டது. கண்ணியமானவர்களே, இன்று நம்முடைய திருமணத்தை எடுத்துக்கொண்டால் எந்த அளவுக்கு ஆடம்பரமாக அந்நியர்களுடைய கலாச்சாரங்கள் புகுத்தப்பட்டு இந்த திருமணங்கள் நடக்கிறது. ஆரம்பமே இப்படி இருக்கும் பொழுது, ஹராத்தை கொண்டு ஆரம்பிக்கும் பொழுது சினிமா பாடல்களை கொண்டு, இதே போல ஒரே இடத்தில் ஆண்களும் பெண்களும் கலந்து ஆடல் பாடலிலே ஈடுபட்டு இந்த திருமணங்களை நடாத்துகிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது இந்த திருமண வாழ்க்கையில் எப்படி கண்ணியமானவர்களே சந்தோஷம் ஏற்படும்? அல்லாஹ் ரசூல் இல்லாத ஒரு திருமணம் எப்படி சந்தோஷத்தை கொண்டு வர முடியும்? ஒரு காலமும் சந்தோஷத்தை கொண்டு வர முடியாது. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்தை எளிமையாக நடத்தும்படி கூறியிருக்கிறார்கள். நபி அவர்கள் எளிமையாகத்தான் நடாத்திருக்கிறார்கள். இன்று பெண்ணுடைய ஆடையை எடுத்துக்கொண்டால் பல லட்சம் பெறுமதியான ஆடை, இதே போல அந்த திருமணத்துக்காக வேண்டிய ஹால் புக் பண்ணுகிறார்கள், அதற்கு பல லட்சம் செலவாகிறது, சாப்பாட்டிற்கு பல லட்சம் செலவாகிறது. இப்படி மிகப்பெரிய ஆடம்பரத்துடன் இந்த திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதனுடைய முடிவு என்ன தெரியுமா? திருமணம் முடித்து ஒரு மாதம் 2 மாதத்திலேயே அந்த ஜோடி காவி கோட்டிலே இருக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இதற்கு என்ன காரணம்? நோக்கம் தவறே